போதும், ஸ்டார்டர் கூட என்னென்ன அடுத்து சிலபஸ் பாருங்கள். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சிலபஸில் நெக்ஸ்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா, அது ஒரு சின்ன பிடிஎஃப் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க, அதை பார்த்துக்கணும். சும்மா டிரான்ஸ்போர்ட் நம்பர்லாம் அது ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்போர்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு கேட்டையான் எவ்வளோ சார்ஜ் கேரி பண்ணுது, டோட்டல் சார்ஜ் ஒரு கேட்டையான், அது சிம்பிளாக இருக்கும். அது நாம் எழுதுறது பின்னாடி பிடிஎஃப் மாதிரி போட்டுருக்கோம், அதை பார்த்து கொஞ்சம் ஜஸ்ட் நோட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு கேட்டையானுடைய கேரிங் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ஒரு ஆனியானுக்கு எவ்வளோ கேரிங் சார்ஜ் இருக்குது, அந்த பவுண்டரி மெத்தட் ஒரு டயக்ராம் போட்டு சொல்லுவோம். அந்த ரெண்டு மெத்தட்னு சொல்லக்கூடிய சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று தான். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த இட்டார்ஸ் மெத்தடில் சொல்லக்கூடியது ஒரு அயான்ஸ் எவ்வளோ வேகமாக நகருது, கரெக்டாக ரெண்டு சொல்யூஷன் இருக்கும், எதில் வேகமாக நகருதுன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது இருக்கக்கூடிய மூவிங் பவுண்டிங் மெத்தட் அப்படிங்கிறது சொல்யூஷன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸாக எடுத்துப்பாங்க. அந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் 3 பிரிட்ஜு 1 2 3 சென்ட்ரல் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் வந்து மூவ் ஆகாது, அது ஃபிக்ஸ்டு. ரிமைனிங் கூடிய 2 பிரிட்ஜிங்கில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது, எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த இட்டார்ஸ் மெத்தட் அண்ட் மூவிங் பவுண்டிங். அந்த பிடிஎஃப் கீழே எழுதிட்டு நான் எழுதுறது கீழே இருக்கும், நீங்கள் அதை எழுதிக்கோங்க. ஏன்னா அதில் தான் அந்த வெலாசிட்டி எது கூட ரிலேட் ஆகுது அப்படிங்கிற புக்கில் அது இருக்காது. பட் அந்த வெலாசிட்டி கப்பா கூட எப்படி ரிலேட் ஆகுது, அதே மாதிரி நியூ கூட எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிற நிலையத்தில் மக்கள் அதை கொடுத்துருப்போம், அதுக்கு வந்து அதை பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் வந்து டிவைடல் அன்சால்வ்ட் ஈக்குவேஷன். Differential unsolved equation for strong electrolyte. அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியாவில் டிவைடல் அன்சால்வ்ட் ஈக்குவேஷன், அதே மாதிரி டிவைடல் லிமிட்டிங்லாம் ப்ளஸ் ஆஸ்மாலிக் டைலூஷன், இந்த 3 ஏரியா எல்லாமே இது வரைக்கும் கொஸ்டினே இல்லை. நீங்கள் எந்த டிஆர்னு எடுத்து பாருங்கள், இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே இந்த 3 கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று டிவைடல் லிமிட்டிங்கில் இருக்கும், அப்படி இல்லைன்னா டிவைடல் அன்சால்வ்ட் ஈக்குவேஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆஸ்மாலிக் டைலூஷன் இருக்கும். இந்த 3 லா இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே இருக்காது. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி, இல்லை டிஆர்பி இருந்தாலும் சரி, कारण எல்லா எக்ஸாம்லையும் இதில் ஏதாவது ஒரு பார்த்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒன்று இதில் இருந்தால் அதில் இருக்காது, அதில் இருந்து இதில் இருக்குது, கரெக்டாக. அதே மாதிரி டிவைடல் அன்சால்வ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். சரிங்களா? இதுக்கு எதுக்கு மட்டும் அப்ளிகபிள், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் மட்டும் தான் அப்ளிகபிள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோடியம் குளோரைட், அதே மாதிரி சோடியம் குளோரைட், ரெண்டுத்தில் எடுக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் நினைப்பாங்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ 2 சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம், 2 சொல்யூஷன்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட் என்ன பண்ணுறதுன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இதுலேயும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான், இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான், கரெக்டாக. இப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் இன்ஃபினிட் டைலூஷன் அப்படிங்கிறது லாம்டா எம் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம கோல்டாஸில் சொல்லக்கூடியது. அப்போ இதுவும் இன்ஃபினிட் டைலூஷன். இப்போ ஒன்று வந்து நம்ம நார்மல் டைலூஷன், ஆனால் இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ 2 எலக்ட்ரோலைட் இருக்குது, பட் ரெண்டுமே என்னது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ரெண்டுத்தையும் சேமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிசால்வ் பண்ணுறோம். அப்படி டிசால்வ் பண்ணும்போது இன்னொன்று கேட்டகரியில் அதே இன்ஃபைனைட் டைலூஷன், பட் ஒன்றுல நம்ம என்ன அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபைனைட் டைலூஷன் அப்ளை பண்ணுறது நார்மலாக இருக்கக்கூடிய அதனுடைய கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? லேம்டா எம் சின்னு சொல்லக்கூடிய லேம்டா எம் இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடிய. ஆனால் ரெண்டுமே என்ன எலக்ட்ரோலைட் தான். ஸ்ட்ராங்னு என்ன அர்த்தம், கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட்னு அர்த்தம், கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொல்யூஷன்ஸை இன்னும் டைலூட் பண்ணுறாங்க, அதாவது இன்ஃபைனைட் டைலூஷன் பண்ணுறாங்க. என்ன டைலூஷன், இன்ஃபைனைட் டைலூஷன். இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், பட் இந்த சொல்யூஷன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் வந்து இன்ஃபினிட் டைலூட் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். ஆனால் ரெண்டுமே என்ன எலக்ட்ரோலைட் தான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டுத்துக்கு எதுக்கு கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்குது பாயிண்ட். இது ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பி எடுத்துக்கிறோம், கரெக்டாக. ஏ அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், பி அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், கரெக்டாக. ஏ அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். B அப்படிங்கிறது இன்ஃபைனைட் சொல்யூஷன், கரெக்டாக, ஆர் இன்ஃபைனைட் டைலூஷன். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுக்கு யாருக்கு கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்குது, போலார் கண்டக்டன்ஸ் அல்லது ஈக்குவல் கண்டக்டன்ஸ் அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும். 2 சொல்யூஷன்ஸ் இருக்குது, 2 சொல்யூஷனுமே சேம் டைப்பான ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், கரெக்டாக. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எதுவும் மாறாது, நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து மாறாது, கரெக்டாக. அப்போ ஏ அண்ட் பியில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் அயன்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் அயன்ஸ் சேமா, நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து என்னது சரி, கரெக்டாக. அப்போ 2 பேருக்கும் கனெக்டிவிட்டி சேம் தான். எந்த பாயிண்டை பொறுத்து, நம்பர் ஆஃப் அயன்ஸ். இதுவும் சோடியம் குளோரைட், இதுவும் சோடியம் குளோரைட்,
அப்போ இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்போ நம்பர் ஆஃப் அயன்ஸ் டாமினேட்டிங் கேரக்டர், பட் நம்பர் ஆஃப் அயன்ஸ் ரெண்டு பேருக்குமே சேம். இப்போ அடுத்த ஃபேக்டர் பார்க்கணுமா? அடுத்து என்ன பார்க்கணும்? மொபிலிட்டி ஆஃப் அயன்ஸ். இப்போ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈஸியாக மூவ் ஆக முடியாது. டைலூட்டட் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? அது இன்ஃபினிட் டைலூஷன் என்ன அர்த்தம்? அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்டக்டன்ஸ் சொல்லக்கூடிய நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா மோலார் கண்டக்டன்ஸ், லிமிட்டிங் கண்டக்டன்ஸ் பார்த்தோமா கோல்டஸ் லெவலில். அந்த மாதிரி இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்போ ரெண்டு பேர்லையுமே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து சேம். பட் ஏ அண்ட் பிஏ பார்க்கும்போது மொபிலிட்டி பார்க்குறாங்க. மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் பார்க்கும்போது எங்க அதிகம்? மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். அதே மாதிரி மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் எதுக்கு அதிகம்? பிக்கு தான் மொபிலிட்டி அதிகம். கரெக்டா? எதுக்கு கம்மி? ஏவுக்கு மொபிலிட்டி கம்மி. ஏன்? கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் இருக்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், ஈஸியாக மூவ் ஆக முடியாது. ஆனால் ரெண்டுமே என்ன எலக்ட்ரோலைட் தான் ஸ்ட்ராங். அதுக்காக சார் இது ஸ்ட்ராங் இது வீக் அப்படிலாம் இல்லை. வீக்காக நமக்கு தெரியும். எப்பயுமே ஸ்ட்ராங் என்ன அதிகம்? கண்டக்டன்ஸ் வந்து அம்மா இல்லையா? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வீக் எலக்ட்ரோலைட் கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே யாருக்கு தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான் கண்டக்டன்ஸ் அதிகம். ஆனால் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு சொல்யூஷன்ஸை மட்டும் இன்னும் டைலூட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பேர் இன்ஃபைனைட் டைலூஷன். அதுக்கு பேர் என்னது? இன்ஃபைனைட் டைலூஷன் சொல்லக்கூடியது கோல்டஸ்லா. இப்போ யாருக்கு கண்டக்டன்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து சேம். அப்போ கண்டக்டிவிட்டி நம்பர் ஆஃப் அயன்ஸை பொறுத்து இல்லை. இப்போ யாரை பொறுத்து பார்க்கணும்? மொபிலிட்டியை பொறுத்து பார்க்கணும். டைலூஷன் அதிகமாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகும் ஈஸியாக இருக்கும். அந்த அயான்ஸுடைய மூவ்மெண்ட் வந்து அதிகமாகும். கரெக்டாக? அதாவது பேர் மேக்ஸிமம் கண்டக்டன்ஸ்னு பார்க்கணும். பட் இன்ஃபைனைட் டைலூஷன் அந்த கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு பற்றி அது லிமிட்டிங் கண்டக்டன்ஸ்னு பார்க்கணும். கரெக்டாக? அப்போ ரெண்டு ஏ அண்ட் பிஏ கம்பேர் பண்ணும்போது யாருக்கு கண்டக்டன்ஸ் அதிகம்? அது சின்னு சொன்னாலும் சரி, இல்லை மோலார் கண்டக்டன்ஸ் சொன்னாலும் சரி, இல்லை ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் சொன்னாலும் சரி, யாருக்கு அதிகம்? பி கிரேட்டர் தென் பி. கரெக்டாக? யாருக்கு அதிகம்? பி. சொல்ற பாயிண்ட் எல்லாம் புரியுதா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிவைடர் அன்சால்வ் ஈக்குவேஷன் அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு எஃபெக்டை சோல்வ் பண்ணுறாரு. ஒன்று அசிமெட்ரிக் எஃபெக்ட், இன்னொன்று எலக்ட்ரோபோலிட்டிக் எஃபெக்ட் சொல்லக்கூடிய ரெண்டு எஃபெக்ட் என்ன சொல்லுது? அந்த அசிமெட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, எலக்ட்ரோபோலிட்டிக் எஃபெக்ட்னா என்ன? அசிமெட்ரிக் எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, எலக்ட்ரோபோலிட்டிக் எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒன் பை ஒன் சொல்லப்படுது. ஆனால் எப்படி ரெண்டுமே என்னது? அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்வால்ட் சொன்ன மாதிரி வீக் எலக்ட்ரோலைட் இல்லை, ரெண்டுமே யார் தான்? அப்போ டிவைடர் அன்சால்வ் ஈக்குவேஷன் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே என்னதான்? அந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ல என்ன விதமான எஃபெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட். சொல்லப்பட்ட சொல்யூட் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் அயான் அயான் இன்ட்ராக்ஷன், அயான் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன், அதாவது அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன். இதெல்லாமே ப்ளே பண்ணும்போது கொஸ்டின் போன டைம் நம்ம டிஆர்பி முன்னாடி அந்த டிஆர்பியில் கேட்டது அந்த அசிமெட்ரிக் எஃபெக்ட் எதில் இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கான ஈக்குவேஷன் தெரியும். சரிங்களா? அப்போ அசிமெட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, எலக்ட்ரோபோலிட்டிக் எஃபெக்ட்னா என்ன, இது எதனால் ஏற்படுது, அதில் நடக்கக்கூடிய டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபைனல் ஈக்குவேஷன் அதோட ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சொல்ல புரியுங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்ல உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சரிங்களா? முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தது பாயிண்ட் சொல்லுங்கள். ஏன்னா பாயிண்ட் சொல்ல அதுக்கு மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த ஒரே பாயிண்ட் வச்சு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கேட்டகரி எல்லாமே. பாயிண்ட் நம்பர் 1 டிவைடர் அன்சால்வ் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. அதில் பாயிண்ட் நம்பர் 1 இந்த கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும். யாருக்கு கண்டக்டன்ஸ் அதிகம் அப்படின்னா புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மீனிங் என்ன இருக்குன்னா மீனிங் மோலார் கண்டக்டன்ஸ் பர்டிகுலர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைலூஷன். யாருக்கு கண்டக்டிவிட்டி சில நேரத்தில் இந்த இப்படி கூட கொடுத்துருப்பாங்க. லேப்டா எம் அப்படிங்கிறது மோலார் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஜென்ரலாக கண்டக்டன்ஸ் யாருக்கு அதிகம் அப்படின்னா யாருக்கு அதிகம்? டைலூட்டட் மோர், அதாவது இன்ஃபைனைட் டைலூஷன் தான் கண்டக்டன்ஸ். கரெக்டாக? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது கொடுத்துருப்பாங்க. இது எழுதிட்டு அடுத்த சொல்லக்கூடிய பாயிண்ட். முதல்ல எழுதிக்கோங்க. ரெண்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருக்குது. ஒன்று கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், இன்னொன்று இன்ஃபைனைட் டைலூட்டட் இருக்குது சொல்யூஷன். அதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டக்டன்ஸ் எழுதி இந்த பாயிண்ட் எழுதி. சரிங்களா? யாருக்கு கண்டக்டன்ஸ் அதிகம் அப்படின்னா இன்ஃபைனைட் டைலூஷன் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு தான் கண்டக்டன்ஸ் இருக்குது. என்ன ஃபேக்டர் அப்படின்னா மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் தான் அதுக்கான ஃபேக்டர். எதை வச்சு ஆன்சர் பண்ணால் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். Next, two type of interaction. Two type of interaction.
Next one, இது அப்படியே லைன் எழுதிக்கோங்க. டூ டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் டிவைட் அப்கல் அன்சாகர் ஈக்குவேஷன்ல நெக்ஸ்ட் டூ டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் solute interaction. Two type of interaction. First one, solute interaction. Second one, solute solvent interaction. First one, solute interaction. Second one, solute solvent interaction. இன்னொரு பேர் ion interaction. solute interaction இன்னொரு பேர் ion interaction. ion dipole interaction. அப்படின்னா solute solvent உடைய interaction. क्वेश्चन ion interaction கேட்கலாம், இல்ல solute interaction பண்ணாலும் ரெண்டு ஒன்று தான். செகண்ட் ஒன் solute solvent interaction or ion dipole interaction. கரெக்டா? क्वेश्चंस எப்படி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. முதல்ல எது அசிமெட்ரிக் எஃபெக்ட், எது எலக்ட்ரோஃபோரிட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட் கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஏன் அதுக்கு பேர் அசிமெட்ரிக் எஃபெக்ட், ஏன் எலக்ட்ரோஃபோரிட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் solute interaction கீழ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் solute interaction. First one, solute interaction or ion interaction. First condition, case number 1, electrical field அல்லது applied field, electrical field equal to 0. ஒரு சில புக்கில் key on key off கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து key off அர்த்தம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு 0 அர்த்தம், இன்னும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வைக்கலன்னு அர்த்தம். கரெக்டாக நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்கிறோமா இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமா பண்ணுறது இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 அர்த்தம், இன்னும் அந்த கரண்ட் வந்து சப்ளை பண்ணான்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு 0 அப்படின்னு சொல்கிறதும் கீ ஆஃப் அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான். ஒரு சில புக்கில் கீ ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, கீ ஆஃப்னு கொடுத்து அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஒன்று தான். கீ ஆஃப்னு சொல்கிறதும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து 0ன்னு சொல்கிறதும் இன்னும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் அப்ளை பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன டைப்பான இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸில் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை சுற்றி இருக்கும். நெகட்டிவ் என்ன பண்ணும்? பாசிட்டிவாக சுற்றி இருக்கும். ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குமா? அதில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி தான் இருக்கும்? 0. ஒரு பாசிட்டிவ் கூட நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் கூட பாசிட்டிவ் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ மொபிலிட்டி இருக்கிறது நார்மலா என்ன இருக்கா அதான் இருக்கு. மொபிலிட்டி கம்மியும் ஆகாது, அதிகமும் ஆகாது. எப்ப சொல்ல பாயிண்ட் அதுக்குள்ள அந்த பாயிண்ட் எழுதிக்கணும். நெட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல முதல்ல அயான் இன்ட்ராக்ஷன் எழுதிட்டு அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 0 அல்லது எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஈக்குவல் டு 0. அதில் இந்த டயக்ராம் சும்மா ஜஸ்ட் எழுதிட்டு அதுக்கு கீழே ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கணும். நெட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் 0. Net force of attraction is 0. Second point, symmetrical atmosphere. Symmetrical atmosphere. Symmetrical atmosphere. எழுதிங்களா? இப்போ செகண்ட் கண்டிஷன் நம்பர் 2, இதே கண்டிஷனில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0. 0 இல்லை, என்ன பண்ணுங்க? கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணுங்க. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய இந்த அயான்ஸ், இந்த லெமன் நெகட்டிவ் 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 பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். இப்போ இந்த சொல்யூஷன்ஸில் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும், நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். சொல்ல பாயிண்ட் முதல்ல கவனிங்க. முதல்ல ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா ஒரு ப்ளஸ் அதை சுற்றி மைனஸ் இருக்கும்,
ஒரு மைனஸ் சுற்றி ப்ளஸ் இருக்கு. கரெக்டா? என்ன இருக்குது அதில்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இல்லை. அப்போ நார்மலாக ஒரு ப்ளஸ்ஸை சுற்றி மைனஸும், நெட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கு, மைனஸ் சுற்றி ப்ளஸ் இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்னன்னா, இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸில் பர்சன்ட் இருக்குது அயான். ஆல்ரெடி ஒரு கேத்தோடு இருக்குது, ஒரு ஆனோடு இருக்குது. அதான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. இந்த ப்ளஸ் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள இருக்கக்கூடிய அயான்ஸ், இப்போ ஏஜிசிஎல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை AgNO3 இருக்குது. அந்த ஏஜி எல்லாமே ஆகும், அதில் இருக்கக்கூடிய NO3 மைனஸ் எல்லாமே ப்ளஸ் நோக்கி போகும். அது இருக்கக்கூடிய ஏஜி ப்ளஸ் எல்லாமே ஆகும், மைனஸ் நோக்கி போகும். ஒரு அசிமெட்ரிக் கேரக்டர் வந்து கிரியேட் ஆகும். ஏன் அசிமெட்ரிக் கேரக்டர்? இப்போ இங்கே இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இது இந்த கார்டில் இருக்குது, இங்கே இருக்கிற மொத்த ப்ளஸ்ஸையும் எடுக்கும், அது மொத்த மைனஸையும் எடுக்கும். அப்போ ஒரு பக்கம் என்ன ஆகும்? நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சிமெட்ரிக்கல் அட்மாஸ்பியர் இப்போ என்ன மாறும்? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் எல்லாமே மைனஸாக இருக்கும். இது ஒரு மைனஸ் சொன்னால் இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் இந்த பக்கம் எல்லாமே ப்ளஸ், இந்த மைனஸ்ன்னு சொன்னால். அப்போ கேத்தோடுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் ப்ளஸ் எல்லாமே இப்படி இருக்கும். இது ஆனோடுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாமே இப்படி இருக்கும். அப்போ நார்மலாக இந்த ஒரு சிமெட்ரிக்கல் அட்மாஸ்பியர் என்ன மாறும்? அன்சிமெட்ரிக்கல் அட்மாஸ்பியர் கேட்டகரியே மாறும். ஏன்? எப்போ? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது. கரெக்டாக? அந்த கேட்டையான் அந்த உள்ள இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் அந்த கேத்தோட நோக்கி போகும், அங்கே இருக்கக்கூடிய ஆனியான்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கேத்தோட ஆனோடு கூட போகும், ஆனோட கேத்தோட கூட சொல்லக்கூடிய ப்ளஸ் மைனஸ் கூட சேரும், மைனஸ் ப்ளஸ் கூட சேரும். அப்போ ஒரு அசிமெட்ரிக் கேரக்டர் வந்து கிரியேட் ஆகும். கரெக்டாக? எப்போ அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நார்மலாக எப்படி இருந்தால் ஒரு சிமெட்ரிக்கல் நேச்சர், ஒரு ப்ளஸ் சுற்றி மைனஸ் இருக்கும், மைனஸ் சுற்றி ப்ளஸ் இருக்கும். கரெக்டாக? என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? அசிமெட்ரிக் கேரக்டராக மாறும். சொல்றது புரியுங்களா? இது எழுதி அடுத்து கீழே சொல்கிற பாயிண்ட் இருக்குது. இந்த சும்மா சிம்பிளாக ஒரு டயக்ராம் எழுதிட்டு அடுத்தது கீழே நெட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் நாட் ஈக்குவல் டு 0? ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அயன்ஸ் என்ன பண்ணோம்? அந்த கேத்தோடு இருக்கிறது ப்ளஸ் எடுக்கும், ஆனோடு வந்து மைனஸ் எடுக்கும். கரெக்டாக? அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் 0 இருக்குமா? இல்லை. கரெக்டாக? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் not equal to 0. Next point, mobility of ions will be decreases. Yeah, mobility decrease ஆகுது. mobility ஏன் decrease ஆகுது? இப்போ உள்ள ஆல்ரெடி சுற்றி இருந்தது. இப்போ அந்த ராடு வந்து கேத்தோட மைனஸாக இருந்தால் ப்ளஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சிடும், ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சிடும். அப்போ எங்கே மூவ் ஆக முடியும்? இங்கே என்ன ஆக முடியும்? மூவ் ஆக முடியும். அப்போ என்ன ஆகும்? மொபிலிட்டி குறையும். அப்போ மொபிலிட்டி குறையும் என்ன அர்த்தம்? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னது? மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் வில் பி டிக்ரீசஸ். தேர்ட் பாயிண்ட் மோலார் கண்டக்டன்ஸ் வில் பி டிக்ரீசஸ். மோலார் கண்டக்டன்ஸ் வில் பி டிக்ரீசஸ். Molar conductance will be decreases. Conductance decreases, molar conductance decreases and equivalent conductance generally decreases. நீங்கள் கப்பா கூட ரிலேட் பண்ணக்கூடாது. கப்பான்றது ஸ்பெஷல். சொல்றது புரியுங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த சொல்யூட் இன்ட்ராக்ஷன் அதுக்கு இன்னொரு பேர் தானது அயான் இன்ட்ராக்ஷன். இதுக்கு பேர் தானது அசிமெட்ரிக் எஃபெக்ட். இதுக்கு பேர் என்னது? அது ஏன் அசிமெட்ரிக் எஃபெக்ட்? சிமெட்ரிக்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை. அசிமெட்ரிக்காக மாறும்போது என்ன ஆகுது? அன்சிமெட்ரிக்கலாக மாறும்போது அசிமெட்ரிக் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது? அயான்ஸுடைய மொபிலிட்டி குறையுது. இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாத்தையும் இது வித்ட்ரா பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாத்தையும் இது வித்ட்ரா பண்ணுது. அப்போ அயான்ஸுடைய மொபிலிட்டி என்ன இருக்குது? குறையுது. அயான்ஸுடைய மொபிலிட்டி குறைஞ்சா கண்டக்டன்ஸ் நம்பர் ஆஃப் அயான்ஸ் சேமா இல்லையா? இப்போ 100 அயான்ஸ் இருக்குன்னா ஃபிக்ஸ்டு 100 அயான்ஸ், இதில் 100 அயான்ஸ் இருக்குன்னா ஃபிக்ஸ்டு. இப்போ எதை பார்க்கணும்? மொபிலிட்டியை பார்க்கணும். இப்போ மொபிலிட்டி குறையுது, மொபிலிட்டி குறைஞ்சா கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த எஃபெக்ட் பேர் என்னது? அது கிரியேட் பண்ணக்கூடிய இந்த கேட்டகரி வந்து அசிமெட்ரிக் நேச்சர். அதனால அது பேர் என்னது? It is called the asymmetric effect. Ion interaction or the solute interaction, it is called the asymmetric effect. சொல்ல புரியுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த எஃபெக்ட் பேரு asymmetric effect. Lambda is the equation. Lambda mc equal to lambda m infinite minus a into root c. a into root c. இது கண்டக்டன்ஸ். எப்பவுமே யாருக்கு கண்டக்டன்ஸ் அதிகம்? நார்மல் கண்டக்டன்ஸோட இன்ஃபைனைட் கண்டக்டன்ஸ் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ இதுல இருந்து ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகிறதுனால கண்டக்டன்ஸ் குறையுது, அதான் மைனஸ். எதோட கண்டக்டன்ஸ் குறையுது? அசிமெட்ரிக் எஃபெக்டால கண்டக்டன்ஸ் குறையுது. அதான் ஏ. கரெக்டா? ரூட் சி. அதான் நம்ம டயக்ராம் எழுதணுமா இல்லையா? எதுக்கு வோல்டாஸ்ல எழுதும்போது எதுக்கு டயக்ராம் எழுதணும்? லாம்டா எம் இன்ஃபினிட்டி வெர்சஸ் ரூட் சி. அந்த ரூட் சி தான் சொல்ல புரியுங்களா? இது எதுக்கான எஃபெக்ட்? அசிமெட்ரிக் எஃபெக்ட்டுக்கான ஈக்குவேஷன். லாம்டா எம்சி அப்படிங்கிறது கண்டக்டன்ஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், லாம்டா எம் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இன்ஃபினிட்டி டைரக்ஷனுக்கான
கண்டக்டன்ஸ். அதிலிருந்து அசிமெட்ரிக் எஃபெக்ட் நடக்கிறதுனால எவ்வளவு குறையுது அப்படின்னு சொல்றது. அப்போ மைனஸ் ஏ இன்டு ரூட் சி அப்படிங்கிறது அசிமெட்ரிக் எஃபெக்டால எவ்வளவு குறையுது அதுக்கான ஈக்குவேஷன் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இட் இஸ் கால்ட் அசிமெட்ரிக் எஃபெக்ட். அப்போ சொல்யூட் இன்டராக்ஷன் அல்லது அயான் இன்டராக்ஷன் அதால ஏற்படக்கூடிய அந்த எஃபெக்ட் பேர் தான் அது அசிமெட்ரிக் எஃபெக்ட். அதுக்கான ஈக்குவேஷன் தான் இதுதான். அதில் ரெண்டு எஃபெக்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? செகண்ட் ஒன் solute solvent interaction. Second one solute solvent interaction. இந்த ஈக்குவேஷன் தெரியும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரியுதோ தெரியும். கண்டக்டன்ஸ் குறையுது அப்படிங்கிற வார்த்தை தெரியும். அது எதாவது குறையுதுன்னு தெரியும். அந்த ஈக்குவேஷன் நல்லா தெரியும். சரிங்களா? கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் தான். இல்லைனா அந்த எஃபெக்ட் கேட்பாங்க என்ன டைப்பான எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த இதை கொடுத்துட்டு கேட்பாங்க. இப்போ இதை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா என்ன டைப்பான எஃபெக்ட் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது அது என்ன டைப்பான எஃபெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எஃபெக்ட் தெரியணும் ஈக்குவேஷன் தெரியணும் அதுக்கான வேல்யூ தெரியும். சரிங்களா? அதே மாதிரி டிவைக்கல் அன்சாங்கன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற பாயிண்ட் தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் solute solvent interaction or ion dipole interaction or ion dipole interaction. First point solvent present ஒரு hyphen போட்டு ions not in free form. solvent present எழுதி ஒரு hyphen போடுங்க. ஒரு hyphen போட்டு ions not a free form. ions is not a free form. ஒரு hyphen போட்டு அந்த பாயிண்ட் இருக்கு. அதுக்கு நேரம் இன்னொரு hyphen போட்டு hydrated form. first solvent present எழுதிட்டு ஒரு hyphen போடுங்க. ions not in free form. அதுக்கு இன்னொரு hyphen போட்டு hydrated form. அதுக்கு நேரம் hydrated form இருக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இது ஒரு சால்வெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. வாட்டர் ஏதாவது ஒரு சால்வெண்ட் அது போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டோ இல்லை போலார் எலக்ட்ரோலைட்டிக் சால்வெண்ட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் நான் போலார் சால்வெண்ட் எடுத்துக்கூடாது. ஏன்? நான் போலார் சால்வெண்ட் போலாரிட்டி இருக்காது. போலாரிட்டி எங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒன்று போலார் சால்வெண்ட் எடுத்துக்கலாம். அந்த போலாரில் ப்ரோட்டிக் எடுத்துக்கலாம். ஏ ப்ரோட்டிக் எடுத்துக்கலாம். போலார் ப்ரோட்டிக் எடுத்தால் இன்னும் பெட்டர். ஏன்னா கேட்டையான்ஸும் இன்வால்வ் ஆகும் ஆனியான்ஸும் இன்ட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகும். கரெக்டாக போத் ஆர் சால்யூபிள் இன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். கரெக்டாக? ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய அயான்ஸ் சப்போஸ் வந்து இந்த வாட்டர் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ சால்வெண்ட் நெகட்டிவ்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் சேரும். பாசிட்டிவ்னா இப்போ நம்ம எடுத்துக்கூடிய அயான்ஸில் ஏஜி ப்ளஸ் இது கூட ஏஜி ப்ளஸ். கரெக்டாக? அப்போ அந்த சால்வெண்ட் எப்படி இருக்காது? ஃப்ரீயாக இருக்காதுன்னு அர்த்தம். அதான் மீனிங் இருக்குது. சால்வெண்ட் இட் இஸ் நாட் ஏ ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சொல்யூஷன்ஸில் ஆல்ரெடி கேட்டையான்ஸ் ஆனியான்ஸ் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன்ஸில் ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் ஆட் பண்ணும்போது அந்த சால்வெண்ட் சரியாக நிற்குமா? அந்த சொல்யூஷன்ஸில் ப்ரெசென்ட் இருக்கிற அயான்ஸ் கூட இமீடியட் என்ன பண்ணலாம்? இன்ட்ராக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னா அதை சுற்றி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஆட்டப்பெல்லாம் சுற்றி வரும். அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை சுற்றி ரிமைனிங் இருக்குது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு Na ப்ளஸ் இருக்குது. Na ப்ளஸ் வந்து வாட்டர் கூட சேர்ந்தோன்னா இப்படி சேர்ந்துருக்கும். கரெக்டாக? இத்தனை டயக்ராம் இருக்குது. இப்போ ஒரு வாட்டர் இது ஒரு கேட்டையான். இந்த கேட்டையானை சுற்றி என்ன பண்ணோம்? இந்த அதாவது சால்வேஷன் எஃபெக்ட் இப்படி சேரும். சப்போஸ் ஒரு Cl மைனஸ் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி யார் வரும்? அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜனும் சேரும். இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி என்னாகும்? ஒரு சால்வெண்ட் வந்து சும்மா இருக்காது. கரெக்டாக? அது ஃப்ரீ ஃபார்மாக இருக்காது. அப்படின்னு என்ன இருக்குன்னா அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கக்கூடிய கேட்டையான் அந்த சால்வெண்ட் இருக்கக்கூடிய ஆனியான் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆனியான் என்ன ஆகும்? சால்வெண்ட் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் குடிச்சாரு. பாசிட்டிவ் நெகட்டிவ் குடிச்சாரு. நெகட்டிவ் பாசிட்டிவ் குடிச்சாரு. அப்போ அதில் அந்த சால்வெண்ட் வந்து என்ன ஸ்டேட்டாக இருக்காது? ஃப்ரீ ஸ்டேட்லேயே இருக்காது. ஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்குது. அதாவது என்ன மீனிங்னா அதை சுற்றி கேட்டையான்ஸோ ஆனியான்ஸோ சரௌண்டாக இருக்குன்னு அதுதான் அதுக்கான மீனிங். கரெக்டாக? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். At infinite dilution. At infinite dilution. At infinite dilution. இப்போ எவ்வளோ தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாலும் நல்ல கவனிங்க அது கடல் அளவுக்கு தண்ணி இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சால்வெண்ட் போட்டிங்கன்னா
அந்த வாட்டரில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் வந்து சால்வெண்ட் கூட சேர்த்து எப்பயுமே எப்படி தான் இருக்கும். சால்வெண்ட் வந்து எப்படி தான் இருக்காது. இப்போ நம்ம ஒரு இப்படி கன்செப்ட் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ண முடியாது, நம்ம கடல் அளவுக்கு தனியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருந்தாலும் சரி, இன்ஃபினிட் டைலூட்டட் சொல்யூஷன் இருந்தால் கூட அந்த சால்வெண்ட் வந்து என்னவாக இருக்காது, ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய கேட்டியான் இமிடியேட் என்ன பண்ணோம், அந்த சால்வெண்ட் இருக்கக்கூடிய ஆனியான் கூட சேரும், ஆனியான் சால்வெண்ட் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கூட சேர்ந்து ஒரு கேக்கு மாதிரியான மாலிகுல் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? அப்போ ஒரு கேக்கு மாதிரியான மாலிகுல் இங்கே ஒரு எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது, இந்த மாதிரி சைஸ் பெரிய பெரிய சைஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரிய சைஸ் ஒரு சால்வெண்ட், அதை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ், ஒரு சால்வெண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ். இப்படி ஒவ்வொன்றும் என்ன பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போயிட்டு வர முடியாது. இப்போ ஒரு சின்ன சந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன சந்து, அதில் ஒருத்தர் நல்லா ஃப்ரீயாக போகலாம், 2 பேர் ஆப்போசிட் சைடு வராங்க, எப்படி போக முடியுமா? அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சால்வெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி சால்வெண்ட்டை சுற்றி என்ன இருக்கும், கேஜ் மாதிரியான மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த சால்வெண்ட் அந்த பெரிய மாலிகுல் இன்னொரு பக்கம் நகர்ந்து போகணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இன்னொரு பக்கம் நகர்ந்து போகணும். இன்னொரு பக்கம் என்ன பண்ண முடியாது, போக முடியும். இப்போ 2 பேர் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், கை நீட்டு வராங்க, ஆப்போசிட் வரவங்க அதே மாதிரி எப்படி போகிறது, 2 பேர் ஒட்டு போய் என்ன தான் பண்ண முடியும், மோத முடியும். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பெரிய பெரிய மாலிகுல் சால்வெண்ட்டை சரவுண்ட் பண்ணக்கூடிய ஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மாலிகுல் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, மூவ் ஆக முடியாது. அது இன்ஃபினிட் டைலூஷன் சொல்யூஷனாக இருந்தால் கூட இன்ஃபினிட் டைம் என்ன இருக்குன்னா சால்வெண்ட்டுடைய அந்த ஹைட்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். கம்மியான சொல்யூஷன்ஸில் அது இருக்கும், அதிகமான சொல்யூஷன்ஸில் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போ என்ன ஆக முடியாது, அந்த ஹைட்ரேட்டட் மாலிகுல்ஸில் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, மொபிலிட்டி நடக்காதுன்னு சொல்கிறாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ நார்மலாக இப்படி ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஒரு சால்வெண்ட் இருக்குது, அந்த சால்வெண்ட்டை சுற்றி அந்த அயான்ஸ்லாம் மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி சால்வெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது பாசிட்டிவ் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் இருக்கும், இந்த நெகட்டிவ் அப்படின்னா இந்த பாசிட்டிவ். கரெக்டாக? இப்படி இருக்குது. இந்த அயான்ஸ் இந்த பக்கம் போகணும். சப்போஸ் இது ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு மைனஸ்னு வச்சுக்கணும். இப்போ இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் பக்கம் போகணுமா, இந்த ப்ளஸ் என்ன பண்ணோம், சப்போஸ் இது ப்ளஸ் மைனஸ், இது மைனஸு, இது உங்களுக்கு மைனஸ், இது ப்ளஸ் வச்சுக்கணும். இந்த ப்ளஸ் இங்கே போகணும், இந்த மைனஸ் இங்கே போகணும். அப்போ எப்படி போக முடியும்? ஆல்ரெடி இது என்னது, ஒரு பெரிய சைஸ் கேஜ் மாலிகுல், இது ஒரு பெரிய சைஸ் கேஜ் மாலிகுல், இது இந்த பக்கம் போக முடியாது. ஏன், இங்கே இருக்கக்கூடிய சால்வெண்ட் வந்து என்ன பண்ணும், அதை தடுக்கும். இங்கே போக முடியாது, இது என்ன பண்ணும், தடுக்கும். அப்போ 2 பேரும் என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அயான்ஸுடைய இன்ட்ராக்ஷன் வராது. கரெக்டாக? அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அந்த அயானுடைய மூவ்மெண்ட் குறையிறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதனுடைய கண்டக்டன்ஸ், அதனுடைய மொபிலிட்டி குறையுது, ஸோ கண்டக்டன்ஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ரீசன் புரியுதா? ஒரு வாட்டரை சுற்றி நிறைய மாலிகுல், அது ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அயன்ஸ் எல்லாமே சுற்றிட்டு இருக்கு. வாட்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னா அதை சுற்றி பாசிட்டிவ் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் இவ்வளோ பெரிய மாலிகுல் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த பக்கத்திலிருந்து இதை நோக்கியும் இந்த பக்கத்திலிருந்து இதை நோக்கியும் இந்த சால்வெண்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரேட்டட் மாலிகுலால் மூவ் ஆக முடியாது. அப்படி மூவ் ஆக முடியல அப்படின்னா நார்மலாக என்ன ஆகிடும், கண்டக்டன்ஸ் வந்து குறையும். மொபிலிட்டி குறையிறதுனால கண்டக்டன்ஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேஜ் மாலிகுல் ஃபார்ம் ஆகும்போது. சரிங்களா? ஆனால் 2 பேருக்கும் ரீசன் வேறு வேறு. அங்கே என்ன ரீசன், அசிமெட்ரிக் எஃபெக்டில் அங்கே சால்வெண்ட் இல்லை, யார் மட்டும் தான் இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் இருக்கக்கூடிய அயான் மட்டும்தான். இந்த அயான் வேகம் என்ன பண்ணுது, அந்த நெகட்டிவ் கூட போய் சேருது, இந்த அயான் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கூட போய் சேருது. அப்படி சேரும்போது ஒரு அசிமெட்ரிக் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுது. இது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறது, அதால் நகர முடியாது. ஸோ கண்டக்டிவிட்டி குறையுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, சால்வெண்ட் ஆட் பண்ணுறாங்க, அந்த சால்வெண்ட் என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய கேட்டன்ஸ் எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு மூவ் ஆக முடியாத அளவுக்கு தவிச்சிட்டு. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன ஆகுது, மொபிலிட்டி குறையுது. ஸோ அந்த எஃபெக்ட் பெற்றது எலக்ட்ரோஃபோரிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னா அந்த கேஜ் மாதிரியான மாலிகுல்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த கேட்டகரிக்கு பேர் தான் இது எலக்ட்ரோஃபோரிட்டிக் எஃபெக்ட். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கான ஈக்குவேஷன் லாம்டா எம்சி லாம்டா எம் இன்ஃபினிட் மைனஸ் பி லாம்டா எம் இன்ஃபினிட் இன்டு ரூட் சி. இப்போ அதுக்கு இருக்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஈக்குவேஷன் நல்லா பாருங்க. அது என்ன பார்த்தோம், லாம்டா எம்சி ஈக்குவல் டு லாம்டா எம் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏ இன்டு ரூட் சி பார்த்துருக்கோம். என்ன எழுதிருக்கோம், இது எதுக்கான மீனிங் இருக்குது, ஒரு இன்ஃபினிட் டைலூஷன் சொல்யூஷன் இருந்தால் கூட அதில் சால்வெண்ட் ஆட் பண்ணும்போது திரும்பி எப்போ தான் ஃபார்ம் ஆகும், ஒரு கேக் மாதிரியான மாலிகுல் தான் ஃபார்ம் ஆகும். அவ்வளோ இருந்தாலும் அந்த மூவ் ஆக முடியாது. இங்கே சின்னதாக ஃபார்ம் ஆகுது, அங்கே பெருசாக ஃபார்ம் ஆகும். அதுதான் அதுக்கான ரீசன். ஸோ அந்த இன்ஃபினிட் டைலூஷன் இருந்தால் கூட கண்டக்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, குறையுது. அதுக்கான ஈக்குவேஷன் தான் இட் இஸ் கால்ட் த எலக்ட்ரோஃபோரிட்டிக் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் பேர் என்னது, எலக்ட்ரோஃபோரிட்டிக் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் பேர் எலக்ட்ரோஃபோரிட்டிக் எஃபெக்ட். அசிமெட்ரிக் எஃபெக்ட் ஒன்று, எலக்ட்ரோஃபோரிட்டிக் எஃபெக்ட்.
இதுதான் ஓவரால் ஈக்குவேஷன். lambda mc equal to lambda m infinite minus a into root c minus b into lambda m infinite root c. இது இன்னும் ஸ்டார்ட் ஆகும்போது செகண்ட் பாயிண்ட் இதெல்லாம் ஈக்குவேஷன் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். lambda m infinite minus a plus b lambda m infinite into root c. இந்த ஈக்குவேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணும்போது lambda mc equal to lambda m infinite minus b into root c. இந்த b உடைய வேல்யூ கேட்பாங்க. b எப்படி இருக்கு ஈக்குவல் a plus b into lambda m infinity equal to அந்த b. சரிங்களா? இப்போ இதுக்கான வேல்யூ தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ வருது. அதுக்கான ஈக்குவேஷன் தான் நமக்கு டிஆர்பியில் கேட்டபிச்சு. இதுதான் நமக்கு டிஆர்பியில் கேட்டபிச்சு. அதுக்காக அதே தான் திரும்ப கேட்பாங்களா இல்லை? இங்கே ஜீரோன்னு கொடுப்பாங்க, சில நேரத்தில் இன்ஃபினிட்டி கொடுப்பாங்க. ஒன்று தான் நம்ம கோல் டெஸ்ட்டாக நடக்கும்போது சொன்னோம். ஜீரோன்னு எழுதினாலே அது கோல் டெஸ்ட்டாக தான், இன்ஃபினிட்டி எழுதினாலே அது கோல் டெஸ்ட்டாக தான். மைனஸ் 82.4 divided by epsilon r t 1/2 theta plus 8.2 into 10 power 5 divided by epsilon r t whole power 1/2 lambda m naught into root c. Lambda m equal to lambda m naught minus a plus b lambda m naught into root c. இதில் மைனஸ் ப்ளஸ்னால் கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கும். அதே மாதிரி எப்சிலான் அப்படிங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இந்த வாட்டருக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், வால்களுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்கிறீங்களா, அந்த சால்வெண்ட்டுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இருக்கிறதுல எதுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகம்? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சார் வாட்டருக்கு தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகம். அப்ராக்சிமேட்லி 80 to 81 இருக்கும். கரெக்டாக? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்னது? இதில் எப்சிலான் அப்படிங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? ஹீட் அப்படிங்கிறது அதோட விஸ்காசிட்டி எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியுது. அது கரெக்டாக? இதுக்கான மீனிங் என்ன? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஏன் வாட்டருக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்? இப்போ SN1 ரியாக்ஷன் பார்க்குமா இல்லையா? இது SN1 ரியாக்ஷன். ஒரு டெர்ஷரி ஹாலைட், ஒரு போலார் புரோட்டிக் சால்வெண்டான வாட்டர், இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபெயில் ஒரு OH வந்தால் நமக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். கரெக்டாக? என்ன கிடைக்கும்? ஒரு டெர்ஷரி. ஏன் இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு பல்கி குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ண முடியாது நியூக்ளியர் ஃபெயில், ஃப்ரண்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச். கரெக்டாக? ஃப்ரண்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ண முடியாது. பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி 3 பல்கி குரூப் இருக்குது. மோடி என்ன பண்ண முடியாது? நம்மளால் டைரக்ட் அட்டாக் பண்ண முடியாது. ஒரே ஒரு வழி என்னது? இந்த லீவிங் குரூப் வெளியே போகிற வரைக்கும் யார் வெயிட் பண்ணணும்? நியூக்ளியர் ஃபெயில் வெயிட் பண்ணணும். அப்போ இந்த லீவிங் குரூப் வெளியே போகணும், எந்த பாண்ட் பிரேக் ஆகணும்? கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் எந்த அளவுக்கு ஈஸியாக பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்ம கார்போகேட்டன் கிடைக்கும். அந்த கார்போகேட்டன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரைகோனல் பிளேனர் ஷேப்பில் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் பண்ணலாம், பேக் சைடில் அட்டாக் பண்ணலாம். அப்போ இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த பாண்டுடைய போலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சால்வெண்ட் பேர் என்னது? எந்த சால்வெண்ட்டுக்கு ஹைலி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கோ அந்த சால்வெண்ட்டால் அந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் ஈஸியாக பிரிக்க முடியும்னு இருக்கும். அதனால தான் SN1 யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் வந்து என்னது? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். அதான் வாட்டருக்கு தான் இன்னும் பெஸ்ட்டு. ஆல்கஹாலை விட எதுக்கு அதிகம்? வாட்டருக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 80 to 81 இருக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்டை ஈஸியாக போலரைசேஷன் பண்ணி என்ன பண்ணலாம்? அந்த பாண்டை உடைக்கிறது தான் அந்த வாட்டர் உடைய ரோல். கரெக்டாக? அதனால தான் SN1 சால்வெண்ட் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் சொல்லக்கூடிய வாட்டர் ஹைலி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட். கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் வந்து போலார் புரோட்டிக் சால்வெண்ட்டாக இருந்தால் ஃபார்ம் ஆகக்கூடிய கேஜ் மாலிகுல் வந்து என்ன இமிடியேட்டாக ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டக்குன்னு ஃபார்ம் ஆகும். சொல்கிறது புரியுதா? அதனால தான் இந்த எப்சிலான் அப்படிங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இதில் T அப்படிங்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர், அதனுடைய விஸ்காசிட்டி, அதனுடைய மூவ்மெண்ட் சொல்லக்கூடியது. கரெக்டாக? இது இதுக்கான ஈக்குவேஷன் டிவையர்கள் அன்சாகர் ஈக்குவேஷன். இதில் எந்த ஈக்குவேஷன் வந்தாலும் கேட்கலாம். இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன்ல இல்லை. கரெக்டாக? இதில் அசிமெட்ரிக் எஃபெக்ட்னா அந்த லாம்டா m இன்ஃபினிட்டி அதுக்கு ஒரு சேரக்கூடாது.
கரெக்டா? எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட் எது கூட இருக்குதா? அந்த பி கூட அந்த லாம்டா எம் இன்ஃபினிட்டி சேர்ந்துருக்கு. கரெக்டா? இந்த வேல்யூ கிளியரா பாருங்க. 82.4, 8.2 into 10 power 5 இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்ல எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் கேட்டது இதே ஈக்குவேஷன் தான். ஒரு சில நேரத்தில் இது கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்து டிவைட் லிமிட்டிங்ல ஒரு டைம் கேட்குறாங்க. கரெக்டா? அந்த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்டுக்கும் மீன் அயானிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன், அதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. சரிங்களா? அதனால அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் தெளிவாக இருக்கும். சரிங்களா? இதான் டிவைக்கல் அன்சாலிட் ஈக்குவேஷனுக்காக ரெண்டு எஃபெக்ட், ஒன்று அசிமெட்ரிக் எஃபெக்ட், இன்னொன்று எலக்ட்ரோஃபோரெட்டிக் எஃபெக்ட். அசிமெட்ரிக் எஃபெக்ட்டுக்கான ஈக்குவேஷன், எலக்ட்ரோஃபோரெட்டிக்கான ஈக்குவேஷன், ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்கு. கரெக்டா? சரி, நெக்ஸ்ட். இது எல்லாருக்கும் புரியுதா?